எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம உடம்புல பல வகையான நீரோட்டம் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான நீரோட்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முட்டிகளுக்கு இடையில் நீரோட்டம் இருக்குது. கால், கை, கால் எல்லா இடத்துலையுமே இது நம்ம ஜாயிண்ட்டு மூட்டுகளை பாதுகாக்க உதவுது இந்த நீரோட்டம். அதே மாதிரி எலும்புகளுக்கு இடையில் நீரோட்டம் உண்டு. உடம்பு முழுக்க ரத்த ஓட்டமே ஒரு விதமான நீரோட்டம் தான். நிணநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ஃபு இன்னொரு நீரோட்டம், அசுத்தங்களை வெளியேற்ற உதவுது. அதே மாதிரி நம்ம மூளைக்குள்ளார ஒரு நீரோட்டம் இருக்குங்க. இந்த மூளைக்குள்ளே உள்ள நீரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை பண்ணுது. அதாவது நம்ம மூளைப்பகுதி இங்கே இருக்குது. இந்த மூளைப்பகுதி உங்களுக்கு தெரியும், மிக மிக சாஃப்டான ஒரு மூளைப்பகுதி. இந்த மூளைப்பகுதி ஒரு ஸ்டேஜில் இங்கேருந்து தண்டுவடம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த தண்டுவடமும் மூளையோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த தண்டுவடம் அப்படியே கீழே போகும். இப்போது மூளையவும் தண்டுவடமும் ஒரு சாஃப்டான மெதுமெதுப்பான பகுதி, கொழுப்புகளால் ஆனது தான் மூளை அப்படின்னு சொல்லலாம். இந்த மெதுமெதுப்பான பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நீரோட்டம், அந்த நீரோட்டம் தான் நான் இப்போ பேசக்கூடிய நீரோட்டம். இந்த நீரோட்டத்துக்கு பேர் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம், CSF. இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் எங்கேருந்து உருவாகுதுன்னா மூளைக்குள்ளேருந்து உருவாகுது. அந்த நீர் அப்படிங்கிறது திருப்பி மூளையில் உள்ள ரத்த ஓட்டம் மூலமாக திருப்பி உறிஞ்சப்படுது. எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் சில பேருக்கு மூளைக்குள்ளாரிலிருந்து சுரக்கக்கூடிய திரவம் சுரந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் திருப்பி மூளையிலிருந்து அதை வெளியேற்றத்திற்கு இரத்த குழாய்கள் வழியாக அந்த நீரை வெளியேற்றத்துக்கு உண்டான பாதை அடைபட்டிருக்கலாம். இதனால் மூளைக்குள்ளார ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இந்த நீர் மூளைக்குள்ள அதிகமாக நம்ம மூளைக்குள்ள ஒரு ப்ரெஷர் உருவாகுது, அழுத்தம் உண்டாகுது. இந்த அழுத்தத்தினால தலைவலிகள் வருது. இந்த தலைவலி அப்படிங்கிறது நம்ம தலையோட பின்பக்கம் ஆரம்பித்து பயங்கரமாக தலைவலி இருக்கும். பின்பக்கம் ஆரம்பித்து போக போக முன்பக்கம் வரும். அதுவும் ஈவினிங் நேரத்தில் அதிகமாகலாம். சில சமயம் காலையில் எந்திரிச்சோன்னா மிக அதிகமான தலைவலி இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வரக்கூடியதாக தலைவலி. இதில் இன்னொரு குறிப்பான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, இதுதாங்க முக்கியமான ஃபீச்சர். அதாவது நம்மளோட கண் பார்வையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த அழுத்தம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கண்கள்ல இருந்து பின்னாடி ஒரு முக்கியமான நரம்பு மூளைக்குள்ள போகுது. இந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நரம்பை இந்த நீர் அழுத்தத்தினால இந்த நரம்பு பாதிக்கப்படுது. அந்த நரம்பு பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு கண் பார்வை கொஞ்ச நேரத்துக்கு தெரியாத மாதிரி இருக்கும், திருப்பி தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கண் பார்வை தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெம்பரரி பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான அறிகுறி தான் முக்கிய அறிகுறி. ஏன்னா மற்ற தலைவலிகளில் கண் பார்வை தெரியாத அளவுக்கு தலைவலி இருக்காது. ஆனால் இந்த தலைவலியில் மட்டும்தான் உங்களுக்கு கண் பார்வை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். கண் பார்வை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு காதுகள்லையும் கொயின் டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதுகளில் சத்தம் அப்படிங்கிறத அதிகமாக கேட்டுட்ருக்கோம். அதுவுமே உள்ள மூளைக்குள்ள அழுத்தம் அதிகரிக்கிறதுனால. கூடவே இந்த கழுத்து பகுதி ஸ்டிஃபாக இருக்கிறது, தலை சுத்தல் இருக்கிறது, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வாந்தியே வருது, மறந்து போகிறது அடிக்கடி போன்ற விஷயங்கள் மனச்சோர்வோட சேர்ந்து வருது அப்படின்னா இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட வகை பிரச்சனையை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷனுக்கு பேரு சூடோ டியூமர் செரிப்ரை அப்படின்னு சொல்லுவோம். சூடோ டியூமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூடோ அப்படின்னா உண்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது டியூமர்னா என்னங்க, கேன்சரை தான் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம் மொழியில. இப்போ சூடோ அப்படிங்கிறது ஃபால்ஸ், உண்மை இல்லாதது. அப்போ இதுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி அறிகுறிகள் வாந்தி வருதல், டிசீனஸ், தலைவலி, கண் செய்யற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வருதுன்னா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, மூளைக்குள்ளார ஏதோ கட்டி வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம முதல்ல நினைப்போம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸா இருக்கும். ஏதாவது மூளையில கட்டி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தம் அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிக்க இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கண்டிஷன் சூடோ டியூமர் செரிப்ரை, இதில் உங்களுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது கட்டினால கிடையாது. இங்க எந்த கட்டியுமே கிடையாது. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது தானா வருதுங்க, எந்த காரணமும் இல்லாமல் வருது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இடியோபதிக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம் இடியோபதிக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன். அதாவது காரணம் இல்லாம மூளைக்குள்ளார பிரஷர் அதிகரிக்கிறத தான் அந்த மாதிரி சொல்றோம் இடியோபதிக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இதுதான் பிரச்சனைங்க. இப்போ யாருக்கு இது வரும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா குண்டா இருக்கிறாங்க, குழந்தை பெறும் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது 15 வயசுல இருந்து 49 வயசு வரை உள்ள பெண்களுக்கு, அதுலேயும் குறிப்பா கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கண்டிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காமன் கண்டிஷன் கிடையாது இது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. 15ல இருந்து 49 வயசு வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு, கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடிய, உடல் எடை அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. இப்போ பிரச்சனையே இதுதாங்க. நம்மளுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ மற்ற விஷயங்கள் மூளைக்குள்ள ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாம் ரூல் அவுட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உள்ளார இன்ஃபெக்ஷன் இருக்கா, மூளைக்குள்ளார தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கா, கட்டிகள் இருக்கா, இதெல்லாம் வந்து ஸ்கேன் டெஸ்ட்கள் பண்ணி பார்க்கணும். முதுகு தண்டுல லம்பார் பங்க்சர் பண்ணி பார்த்து லம்பார் பங்க்சர்ல இருந்து அந்த சிஎஸ்எஃப் இந்த திரவத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த திரவத்துல வந்து கிருமிகள் ஏதாவது, கட்டிகள் இருப்பதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுதா, இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாமே நெகட்டிவா வரும். எல்லாமே நெகட்டிவா வந்து இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம டயக்னோஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் தான் இந்த சூடோ டியூமர் செரிப்ரை அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ இதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த லம்பார் பங்க்சர் பண்ணி இந்த சிஎஸ்எஃப் அந்த திரவத்தை வெளியே எடுக்கும் போதே அழுத்தம் குறையுது இல்லையா, உடனே நம்மளுக்கு அந்த தலைவுகள் குறைஞ்சாப்புல ஒரு ரிலீஃப் தென்படும். இதுவே ஒரு அறிகுறி தான். ஆனால் இதை வச்சு நம்ம டைரக்டா இதுதான் இடியோபதிக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன் அப்படி சொல்லிட முடியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மைக்ரைன் போன்ற ஒற்றை தலைவுகளிலும் இதோட சேர்ந்து இருக்கும். அப்போ மைக்ரைனா இல்ல சூடோ டியூமர் செரிப்ரேயா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் உண்டாகும். நம்ம காதுல கேட்கக்கூடிய அந்த டினிசஸ் சத்தம் அப்படிங்கிறது நம்ம இதய துடிப்போட சேர்ந்து கேட்கும். லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது கூடவே காதுக்குள்ளாரி அதே சத்தம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு டிப்பிக்கல் டினிட்டஸ். இதுதான் வந்து காதுக்குள்ளே கேட்குற சத்தத்தை பல்சடைல் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பல்ஸ் பீட்டுக்கு ஏத்தாப்புல சத்தம் கேட்கும் அப்படின்னு. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட அறிகுறி. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அழுத்தத்தை குறைக்க வேண்டியிருக்குது. இந்த அழுத்தத்தை குறைச்சோம்னா எல்லா பிரச்சனையும் குறையும். அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் பயன்படுத்தப்படுது. ஒன்னொன்னா நான் மாத்திரைகளை சொல்றேன். பட் இதை கவனிக்காம விடும்போது பிளைண்ட்னஸ்லாம் உண்டாக்கலாம். அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய நரம்பு பகுதி இருக்குல்லையா, இந்த நரம்பு பகுதி ப்ராப்ளம் ஆகும், அழுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாத மாதிரி போகும்னு சொன்னேன். அதனால இது போக போக என்ன ஆகும்னா, கண்ணு தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போய் காலப்போக்கில் சுத்தமாக கண்ணு தெரியாத அளவுக்கு இங்க டென்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர் இல்லையா. அதனால நம்ம கவனிக்கணும். இதை இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப கட்டத்தில் மருந்துகள் மூலமா இதை ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்கலாம். மருந்துகள் இல்லாம வேற ஏதாவது வழிகள் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது திரவங்கள், உடலுக்குள்ள திரவங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னாலே, நீர் அதிகமா இருக்காலே நம்ம ஜென்ரலா என்னென்ன விஷயம் சொல்லுவோம், எடை குறைப்புக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள்ல, குண்டா இருக்கக்கூடிய பெண்கள்ல அதிகமா இந்த பார்க்க முடியுதுன்னு சொன்னேன். அதனால உடல் எடையை குறைக்கிறது கண்டிப்பா முதல் விஷயம். அதே மாதிரி உணவுல உப்பு, சர்க்கரை போன்ற விஷயங்களை பெருமளவு குறைக்கிறது அப்படிங்கிறது உடம்புல நீர் சேர்றதை குறைக்கும். தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. இது இல்லாம சரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கூடவே நம்ம மாத்திரைகள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மாத்திரை, இதுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை வந்து கண்களுக்கான, அதாவது கிளக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள்ல பிரஷர் அதிகமாகும் போதும் இந்த மாத்திரை கொடுப்போம். இந்த மாத்திரையோட பேரு அசிட்டசோலமைடு அப்படிங்கிற இந்த மாத்திரை. இதான் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட். இந்த அசிட்டசோலமைடு கொடுத்து இந்த பிரஷர் குறையுதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. அசிட்டசோலமைடு வந்து ஒரு பிரஷரை குறைக்கக்கூடிய மாத்திரை, மூளையில சிஎஸ்எஃப் ஓட சுரப்பை குறைக்கக்கூடிய மாத்திரை அசிட்டசோலமைடு. இப்போ அசிட்டசோலமைடோட சைடு எஃபெக்ட் இருக்கு. ரொம்ப சோர்வா உணர்றது, வயிற்று வலி, கைகள், வாய், கால், விரல்கள் இங்கெல்லாம் நம்மன்னு ஒரு விதமான டிங்கிளிங் சென்சேஷன் இருக்கும். சில சமயம் நீண்ட நாட்கள் சாப்பிடும்போது கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள், இதெல்லாம் சைடு எஃபெக்ட். பட் இந்த சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்து நம்ம அசிட்டசோலமைடு மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியாது. யாரும் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதோட தலைவலி வந்து இதை தாங்க முடியாததா இருக்கும். இதை எப்படியாவது குறைச்சா போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் பேஷண்ட் இருப்பாங்க. அதனால அசிட்டசோலமைடு கொடுப்போம். சப்போஸ் அசிட்டசோலமைடு கேட்கல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டமாக நம்ம கொடுக்கக்கூடியது டயூரிட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த யூரினேஷன் அதிகமாக போக போக உடம்புல இருந்து நீரை வெளியேற்றுறோம். டயூரிட்டிக் மாத்திரைகள் கொடுப்போம். இது ரெண்டு காம்பினேஷன்ல கொடுக்கும்போது ஓரளவு நல்லாவே குறையும் மூளைக்குள்ளார பிரஷர். இதுக்கு குறையல அப்படிங்கும்போது அடுத்து இந்த மைக்ரைன், ஒற்றை தலைவலி இருக்கு இல்லையா, இந்த ஒற்றை தலைவலிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மைக்ரைனுக்கு
கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து மாத்திரைகள், மூளைக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷரை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாத்திரைகள். பட் இதுக்கெல்லாம் கேட்கல, முக்கியமா நம்ம கண் பார்வை குறைதல் அப்படிங்கிறது, மங்குதல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுதுன்னா அப்போ வந்து அதுக்குரிய குறிப்பிட்ட வகையான சர்ஜரி தேவைப்படுங்க. அதாவது பிரஷர் முதல்ல வந்து ஆப்டிக் நர்வ், கண்கள்ல இருந்து போகக்கூடிய நரம்பு மேல இருக்கக்கூடிய பிரஷரை நம்ம குறைச்சாகணும் ஃபர்ஸ்ட். அதனால இந்த பகுதியில் நம்ம பிரஷரை குறைச்சாகணும். முடிஞ்ச அளவு இந்த ஆப்டிக் நர்வ் சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரஷரை குறைக்க பார்ப்போம். குறைஞ்சிச்சு, டீகம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஏரியாவை டீகம்ப்ரஸ் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அந்த விஷன், கண் பார்வையை வந்து காப்பாற்றிட முடியும். இது வந்து ஒரு விதமான சர்ஜரி தேவைப்படுது. இப்போ நம்ம மூளையிலிருந்து இப்போ மருந்து மாத்திரைகள்லாம் கேட்கல, இப்போ கண்களில் வந்து பிரஷரை டீகம்ப்ரஸ் பண்ணுறது, அந்த நர்வை டீகம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிக சொல்யூஷன். ஆனால் மூளையிலேருந்து பிரஷரை நல்லா நம்ம குறைக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த சிஎஸ்எஃப் மூளைக்குள்ளேருந்து இது ப்ராப்பராக வெளியே போகணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு விதமான வழிகள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஷண்ட். இது வந்து நம்ம மூளையிலிருந்தோ தண்டுவடத்துல இருந்தோ ஒரு டியூப் எடுத்து அந்த டியூபை வந்து அப்படியே வந்து அப்டாமன், நம்ம வயிற்று பகுதிக்குள்ள விட்டு மூளையில் இருக்கக்கூடிய திரவங்கள் வயிற்று பகுதிக்குள்ள வர மாதிரி பண்றது வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஷண்ட். இது இல்லாம இரண்டாவது வந்து நம்ம சிரைகள், நரம்புகள், வெயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரத்த குழாய்களை கொஞ்சம் விரிவடைய செஞ்சு இதுக்குள்ளார ஈஸியா வந்து இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் திரவம் போற மாதிரி ஒரு வீனஸ் ஸ்டென்ட் வைக்கலாம். இந்த வீனஸ் ஸ்டென்ட் ரெண்டாவது ஸ்டென்ட். இது வந்து மூளைக்குள்ளாரையே வைக்கிறது, இது வந்து மூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வைக்கிறது. இந்த இரண்டு விதமான ஸ்டென்ட்டுகள் யூஸ் பண்ணி நம்ம திரவங்களை வெளியே போக செய்யலாம். ஸோ இதுதான் சர்ஜிக்கல் மெத்தடு. மொத்தத்தில் இந்த இடியோபதிக் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன், சூடோ டியூமர் செரிப்ரை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஜெனரலான புரிதலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.